வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் INRBDMA திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் TVMS ஸ்ரீனிவாச சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரோட ஆசையுடன் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என சொல்லிக்கொண்டு ஆரணின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் சவுண்ட் அதிகமாக கேட்குது, டக்கு டக்குன்னு. என்ன இடம்னு பார்த்தா அந்த இடம் தறி நெய்கிற இடம். ஒரு அம்மா தறி நெஞ்சிட்ருக்காங்க. அப்போது அந்த தறி நெய்கிற ஓனர் வராரு. என்னம்மா என்னாச்சு, வேலையெல்லாம் முடிச்சிங்களா? ஏம்மா சீக்கிரமா இனிமேட்டு என்ன டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கிற வேலையை பாரு, என்ன வாங்கின கடனுக்கு உண்டான வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு போ அப்படின்னு அந்த அம்மாவை அவர் சொல்கிறாரு. அந்த அம்மா அப்படி பார்க்குறாங்க. மறுபடியும் லஞ்சு டைமில் சாப்பாடு எடுத்து வச்சு உட்காடுறாங்க. இந்தாம்மா சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கோ, மறுபடியும் வேலையை ஆரம்பி, புரியுதா அப்படின்னு ஒரு மாதிரி மெட்டி ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாரு. பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா, அவர் எப்பயுமே அப்படி தானே, போக்கா போய் சாப்பிட்டுக்கா முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவினிங் ஆனால் அந்த அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. பையன் படிச்சிட்ருக்கான். படிச்சுட்டு இருக்கும்போது, தம்பி அப்படின்ட்டாங்க. என்னம்மா அப்படின்னா, படிச்சியாப்பா? படிச்சிருந்தாம்மா இருக்கேன் அப்படின்னா. நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உட்காடுறாங்க. ஏம்மா முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு அந்த தம்பி கேட்க, இல்லைப்பா படிப்புக்காக நான் கொஞ்சம் அவர்கிட்ட பணம் வாங்கினேன். அவர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறாரு. நிறைய பணம் வாங்கியிருக்கேன், அதுக்கு உண்டான சீக்கிரம் வேலையை முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னோடனே லேசாக அந்த அம்மா கண் கலங்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தைரியமாக இருமா, நான் இருக்கேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த அம்மா படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்துச்சா அந்த பையன் இல்லை. தம்பி எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு அந்த அம்மா தேடும் போது டைம் ஆகிடுச்சு. சமையல் பண்ணிவிட்டு அறக்கப்புறக்க ஓடுறாங்க தறி நெய்யறதுக்கு. அங்கே பார்த்தா தான் புள்ள தறி நெய்யறதை பார்க்குறாங்க. டேய் நீ படிக்கணும் கண்ணு, நீங்களாம் வரக்கூடாது போ சாமி அப்படின்னோடனே, இல்லைம்மா வாங்கின கடனுக்கு தானே செய்யணும்னு அவங்க சொன்னாங்க. நீ நானும் கஷ்டப்பட்டு 2 பேரும் செஞ்சேன்னா ஒரு வாரத்தில் அவர் கடன் அடிச்சிடலாமா? வாம்மா நீ மட்டும் ஏம்மா கஷ்டப்படுற அப்படின்னு அந்த பையன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். கூட அம்மாவும் கஷ்டப்பட்டு உடைக்கிறாங்க. அந்த ஒரு வாரத்தில் அந்த கடன் அடைக்கப்பட்டது. அப்போது அந்த ஓனர் வராரு. ஆமா அவன் பையன் நல்லா வேலை செய்கிறானே, மேற்கொண்டு எதனா பணம் வாங்கிக்கிங்க, பணம் என்ன தேவைன்னா வாங்கிக்கோங்க, அந்த பையனை ஒழுங்காக இங்கேயே வேலை செய்ய சொல்லு அப்படின்னும் போது அவர் அந்த தம்பி சொல்கிறான், இல்லைங்க ஐயா போதும், பணம்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டில் வந்து அம்மா சொல்கிறாங்க, தம்பி படிப்பு முக்கியம்பா, எதோ இழந்தாலும் ஒரு மனுஷங்கிட்ட எல்லாத்தையும் இந்த உலகத்தில் பிடிங்கிடுவாங்க. பணம் காசு சொத்து சுகம் எல்லாத்தையும் பிடிங்கிடுவாங்க கண்ணு, உங்கள்கிட்ட ஒன்றுமே பிடுங்க முடியாது, ஒரே ஒரு விஷயம் படிப்பு மட்டும், அந்த படிப்பை பத்திரமா பார்த்துக்கப்பா அப்படின்னு. அம்மா நான் பார்த்துட்டேம்மா அப்படின்னா. பத்திரமா சென்னையில் போய் இன்னும் நல்ல படி அப்படின்னு சொல்லி கையில் இருக்க பைசா கொடுத்து பையனை பஸ் ஏற்றி விட்றாங்க. பையன் போகிறான், நல்லபடியாக படிக்கிறான், படிப்படியாக படிக்கிறான், நல்லா படிக்கிறான். படித்து முடிச்சுட்டு ஒரு நாள் ஆரணி அதே ஊருக்கு வரும்போது எல்லாரும், தம்பி பேப்பரில் உன் ஃபோட்டோ போட்டுருந்துச்சே பார்த்தோமே அப்படின்னா. என்னப்பா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ சொன்னான், இல்லை நான் அந்த விஓ எக்ஸாம் எழுதினேன், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன், ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு தான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியா, பரவாயில்லப்பா, உங்கள் அம்மாவுக்கு ஒரு தான் புள்ள ஏதோ எக்ஸாம் எழுதி ஒரு வேலைக்கு வந்துட்டான்ற ஒரு சந்தோஷம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவர் ஃபஸ்ட்டு மனைகார் ஆஃபீஸில் போய்ட்டு பதவி ஏற்றுட்டு உட்கார்றாரு. அப்போது நம்மளுடைய தறி ஓனர் பார்த்து இடம் வாங்கினதுக்கு அவர்கிட்ட ஒரு இபி கரண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக போய் நிற்கிறாரு. ஏங்க விஓ சார் உள்ளே இருக்கார், வேலையாக இருக்கார், வெளியில் வெயிட் பண்ணுங்கன்னு உட்கார வைக்கிறாங்க. என்னங்க வெயிட் பண்ணுங்க உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ நேரம் உட்காரது அப்படின்னு. ஏங்க உள்ளே மீட்டிங் போயிட்டுருக்கு, ஆர்ஐ மீட்டிங்கு தாசில்தார் மீட்டிங்லாம் போய்ட்டு வெளியே உட்காருங்க, வந்திருக்காங்க அர்ஜென்ட்டு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னோடனே ஒரு அரை மணி நேரம் உட்கார்றாரு. உட்காந்துட்டு உள்ளே போனால் இந்த பையன் அதிர்ச்சி அப்படி பார்க்குறாரு. தம்பி இந்த அம்மாவுடைய பையன் தானே நீ அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னோடனே, வாங்க உட்காருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவர் என்ன கேட்குறாரோ அதை கேட்டுட்டு அதுக்குண்டான நியாயமான இதுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். அப்போது ஐயா போகலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சார் போகலாம் சார் அப்படின்னு ஒரு ஆரை கூப்பிட்றாரு. வணக்கம் வச்சு அவ்வளோ மரியாதை கொடுக்குமா அப்படி பார்க்குறாரு. தம்பி ஒரு சில டைமில் நான் உங்கள் அம்மாவை ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன், சாரிப்பா மன்னிச்சுக்கோ,
அன்னைக்கு வந்து என்கிட்ட வேலை செய்கிறவங்கள வேலை செய்கிற ஆளுங்களா தான் நான் பார்த்தேனே தவிர, ஒரு மனிதரா நான் பார்க்கல. இன்னைக்கு நீ அந்த அளவு பெரிய ஓரளவுக்கு நீ என் ஊர்லயே வந்து வந்து இருக்கிறன்னா, இன்னைக்கு நான் உன்கிட்ட வந்து நிக்க வேண்டிய சூழ்நிலை கடவுள் எனக்கு குடுத்துருக்காரு. எல்லாரையும் மதிக்கணும்பா. நான் தொழிலுன்னு மதிக்காம விட்டேன். என்ன மன்னிச்சுப்பான்னு சொல்லிட்டு, அவர் ஃபீல் பண்ணி வெளிய போறாரு. அந்த பையன் பார்க்குறான். இதுக்கு நான் ஏன் சொல்ல வரேன்னா, எந்த சூழ்நிலையும் ஒரு மனிதர்கள் அவமானமா இருந்தாலும் சரி, எந்த விஷயம் இருந்தாலும் சேர்த்துரு. சேமிச்சு வை. நம்ம வெற்றி நம்ம எதற்காக போனோமோ, அந்த உடைய செயல்பாடுகள வந்து கரெக்ட்டா மைண்ட்ல வச்சுட்டு அதுக்காக ஓடணும். வெற்றின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில தெரியணுமே தவிர, வேற எதுவுமே தெரியக்கூடாது சைட்ல. நம்ம வேலைய நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவமானமா? ரைட் ஓகே. பின்னாடி குத்துறாங்களா? ரைட் ஓகே. என்ன பண்ண போறோம்? நம்முடைய வேலைய மட்டும் செய். ஒரு நாள் ஒரு நாள் உன்னை எல்லாருமே திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரும். அதுக்காக நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை உன்னுடைய உழைப்பு மட்டும்தான். உன்னை உழைப்பை நம்பி ஓடு. உன்னுடைய வெற்றியை நோக்கி ஓடு. உன்னுடைய இலக்கை நோக்கி ஓடு. யாருக்காகவும் எதற்காகவும் உன்னுடைய ஒரு சூழ்நிலையில கூட நீ யாருக்காகவும் யோசனை பண்ணாத. உன்னுடைய தேவை என்பதே இருக்கக்கூடாது வாழ்க்கையில. அப்படியா? சரி ரைட் ஓகே. இவ்வளோதானா? அப்படின்னு நினச்சு தூக்கிட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்கணும். அப்போ ஒரு நாள் உன்னை தேடி எல்லா வெற்றியும் வந்து நிற்கும். அன்னைக்கு மனிதர்களுக்கு தெரியும். உனக்கு வேதனையா? ஃபீலாக இருக்கா? கஷ்டமாக இருக்கா? நேராக போ. உங்கள் வீட்டில் அம்மா இருந்தா, அம்மா இது மாதிரி ஒரு சம்பவமா? கஷ்டமாக இருக்குமா? அம்மா கிட்ட சொல்லு. பெத்த தாயை தவிர உலகத்தில் வேற எந்த ஒரு விஷயமும் உன்னை வந்து ஆதரிக்கவே முடியாது. அவங்க தான் உங்களுக்கு தெய்வம். அப்படி அவங்க இல்லையா? பின்னாடி நின்று அவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு 10 நிமிஷம் நான் செய்கிறேம்மா அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு ஓடு. ஒரு நாள் உன்னுடைய வெற்றி, உன்னுடைய செயல்பாடு ஒரு நாள் உன்னை வெற்றி தரும். எந்த சூழ்நிலையும் எதற்காகவும் யோசனை பண்ணாதீங்க. நீங்கள் சேர்த்து வைக்கிற அவமானங்களும் சரி, நீங்கள் சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் சரி, உங்களை வெற்றி தரும் என சொல்லிக்கொண்டு, என்னைக்கும் வெற்றி பெறுவதாக மட்டுமே நம் வாழ்க்கையில் இருக்கணும் சொல்லிக்கொண்டு உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.